மலைக்கோட்டை இளவரசன். ஒரு குட்டிக் கதை. பச்சை பசேலென மின்னும் ஒரு மலை அடிவாரம். அந்த மலையின் உச்சியில் ஒரு அழகான கோவில் இருந்தது. அந்த மலையைச் சுற்றியுள்ள கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு பெரிய கவலை. நீண்ட நாட்களாக மழையே இல்லாததால் செடி கொடிகளெல்லாம் வாடத் தொடங்கின. அந்த ஊரில் அன்பு என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தினமும் மலை மேலே இருக்கும் முருகப்பெருமானை தரிசிக்கச் செல்வான். ஒரு நாள் அவன் கோவிலுக்குச் சென்றபோது அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அதிசய சிறுவன். அந்த சிறுவன் பார்ப்பதற்கு படத்தில் இருப்பது போலவே தலையில் அழகான சிவப்பு நிற தலைப்பாகை, கையில் ஒரு பளபளக்கும் தங்க வேல், நீல நிற பட்டுச் சட்டை அணிந்து கம்பீரமாக நின்றிருந்தான். அன்பு அந்த சிறுவனிடம் கேட்டான், "நீ யார்? இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, இந்த மலையில் தனியாக என்ன செய்கிறாய்?" அந்த சிறுவன் புன்னகைத்துக் கொண்டே சொன்னான், "நான் இந்த மலையின் காவலன். உங்கள் ஊர் மக்கள் ஏன் சோகமாக இருக்கிறார்கள் என்று எனக்குத் தெரியும்." வேலின் மகிமை. அந்த சிறுவன் தன் கையில் இருந்த வேலை உயர்த்தி பிடித்தான். "பயப்படாதே அன்பு, இதோ பார்" என்று கூறி அந்த வேலை மலையின் ஒரு பாறையில் தட்டினான். அடுத்த நொடி வானத்தில் மேகங்கள் ஒன்று கூடின. இடிமின்னலுடன் மழை பொழியத் தொடங்கியது. காய்ந்து போயிருந்த நிலங்கள் நனைந்தன. ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தனர். அன்பு ஆச்சரியத்துடன் பின்னால் திரும்பிப் பார்த்தபோது அந்த சிறுவன் அங்கே இல்லை. அங்கே முருகப்பெருமானின் சிலை மட்டுமே இருந்தது. அந்த சிறுவன் வேறு யாருமல்ல, குழந்தை வடிவத்தில் வந்த முருகப்பெருமானே என்று அன்பு புரிந்து கொண்டான். அன்று முதல் அந்த ஊர் மக்கள் மலையில் இருக்கும் அந்த இளவரசனை